Okay, now listen. So last classல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா CCNA ஓட இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் பார்த்தோம். இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா CCNA கோர்ஸ்னா என்ன, யார் படிக்கலாம், எதுக்கு கரெக்டா இருக்கும், தென் CCNA எக்ஸாம் வந்து கண்டிப்பா பண்ணணுமா வேணாமா, யார் பண்ணா கரெக்டா இருக்கும், யாருக்கெல்லாம் தேவை இல்லை, எக்ஸாமோட காஸ்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ நேத்து வந்து ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான், நேத்து டே 1 கிடையாது. சிலபஸ் பொறுத்தவரையும் நேத்து டே 1 கிடையாது. அப்போ இன்னில இருந்து தான் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா CCNA ஓட டே 1 ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்போ இதுல இருந்து நிறைய பேராமீட்டர் படிக்க ஆரம்பிக்க போறீங்க. உங்க ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இங்கதான் இருக்கணும். அதுவும் மெயினா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ், மெயினா ஆன்லைன் தான். இப்போ ஒன்றும் இல்லை, உங்க எல்லார் மைக்கும் நான் அட்மிட் பண்ணாவே உங்க பேக் எண்ட்ல அவ்வளவு நாய்ஸ் தான் அதிகமா இருக்கும். அதை மீறி ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அதனால அப்படி அட்டன் பண்ணாதீங்க. அப்படி அட்டன் பண்ணா உங்களுக்கும் பெனிஃபிட் இல்லை, அஸ் அ ட்ரெயினர் இன்ஸ்டியூட் எங்களுக்கும் பெனிஃபிட் இல்லை. நீங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றீங்கன்னா தனி ஸ்பேஸ்ல இருக்கிற மாதிரி பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு பாருங்க. ஓகே, ஒருத்தருக்கு வீடியோ சின்னதாக தான் இருக்கும், பட் முடிஞ்ச அளவுக்கு தனி பிளேஸ்ல இதை அட்டன் பண்ற மாதிரி பாருங்க. இல்ல ரொம்ப பக்கத்துல நாய்ஸ் அதிகமா இருக்கு, வீட்டுல பேசின்னு இருக்காங்க, அதை ஃபேஸ் பண்ணி அட்டன் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் ரியலி காம்ப்ளிகேட்டட். பிகாஸ் இன் அப்கமிங் செஷன் நான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன் ஓல்டு பேட்சுக்கும். அப்ப நீங்க இங்க கவனிக்காம இருந்தீங்க அப்படின்னா டாபிக்ஸ்ல கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாது. ஓல்டு பேட்ச்ல ஆன்சர் பண்ணலன்னா 5 மினிட்ஸ்ல செஷன் டெர்மினேட் ஆயிடும். ஓகே, அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நம்ம கிளாஸ்ல அட்டன் பண்ணிப்பேன். கண்டிப்பா ஆன்சர்லாம் பண்ணணும், லைவ்ல இருக்கணும் நீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி செஷன் அட்டன் பண்ணுங்க. இப்போ நம்ம டே 1 ஸ்டார்ட். எதுவும் நோட் பண்ண வேணா, ஜஸ்ட் லிசன், ஜஸ்ட் டே 1. ஸோ அப்போ நம்ம எல்லாருமே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகிறது வந்து. சரி, அப்போ நெட்வொர்க் இன்ஜினியர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஐடி டொமைன்குள்ள போற ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகே, ஐடி டொமைன்குள்ள போனோம்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் இருக்கு, எத்திக்கல் ஹேக்கிங் மூலமா போகலாம், சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர், ஏகப்பட்ட பார்ட் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் லெவல் என்னன்னு கேட்டீங்கன்னா டெஸ்க்டாப் இன்ஜினியர் ஆர் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர். சரி, அப்போ ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கணும்னா நியூமரிக்கல் வேல்யூஸ் பத்தி தெரியும் ஃபர்ஸ்ட். அதுதான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். நம்பர் சிஸ்டம். நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நம்பர் சிஸ்டம் பத்தி தெரியும். சரி, நம்ம இந்த கிளாஸ்ல என்னென்ன நம்பர் சிஸ்டம் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா 3 விதமான நம்பர் சிஸ்டம் மட்டும் தான் பார்க்க போறோம். அதுக்கு மேல நம்மளுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்பர் சிஸ்டம்ல பைனரி நம்பர் சிஸ்டம்னா என்னன்னு கண்டிப்பா படிக்கணும். நம்ம டெசிமல் நம்பர் சிஸ்டம்னா என்னன்னு படிக்கணும். ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம்னா என்னன்னு. நம்பர் சிஸ்டம்ல டோட்டலா 3 நம்பர் சிஸ்டம் அஸ் அ நெட்வொர்க் இன்ஜினியர் உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். இதெல்லாம் வேணாம் அப்படின்னு விட்டுட்டு போற போர்ஷன் கிடையாது. இதெல்லாம் ஈஸி தானே, ஏன் படிக்கணும்ன்ற விட்டுட்டு போற போர்ஷன் கிடையாது. இதுல நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அப்போ பைனரி, டெசிமல், ஹெக்ஸாடெசிமல். பைனரியில நம்ம ஸ்கூல்ல இருந்து படிக்கிறோம்ல, 2 நம்பர் தான் நம்பர் சிஸ்டம். ஓ, பைனரி கண்டைன்ஸ் zeros and ones. அப்போ 0ன்னு இருக்கும், 1ன்னு இருக்கும், வேற நம்பர் வர வாய்ப்பே கிடையாது. சரி, டெசிமல் நம்பர் சிஸ்டம்ல என்ன இருக்கும் அப்படின்னா 0 to 9, அதுக்கு மேல வேல்யூ வராது. ஹெக்ஸாடெசிமல்ல என்ன இருக்கும் அப்படின்னா 0 to 15 இருக்கும். நீங்க யாருன்னா கேட்கலாம் என்கிட்ட, அது ஏன் சுரேன் ஹெக்ஸாடெசிமல்ல 0 to 15 வரையும் இருக்கு, ஏன் 16 இல்ல, ஏன் 17 இல்ல? அப்படி கேட்க வேணாம். ஏன்னா இது எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட்னா ஒரு பொதுவானது. பட் நீங்க கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டிப்பா இருக்கும். உங்க கொஸ்டின் என்ன, ஏன் 15 வரையும் வச்சாங்க, ஏன் 16 வைக்கலன்னு, அதுக்கு கண்டிப்பா ஒரு ஆன்சர் இருக்கும். பட் அந்த ஆன்சருக்கும் நம்ம கோர்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதை கண்டுபிடிக்கிறதும் பேஸ்ட் தேவையில்லாதது. ஓகே, அப்போ இங்க 0 1 இருக்கா, ஏன் இதுல 2 வரல? அது ஃபார்மட், ஆனா அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்கும். ஓகே, ஒரு ஆன்சர் இருக்கும். அந்த ஆன்சரை நம்ம இப்ப ஆரண்டி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அது நம்ம டிபார்ட்மெண்ட் இல்லை. அப்ப நம்மளுக்கு படிக்க வேண்டியது ஏற்கனவே குப்பை மாதிரி இருக்கு, அதை படிச்சா போதும். ஏன்னா நான் படிக்க சொல்லி எனக்கு டவுட் இருந்தது, ஏன் 0 1 மட்டும் வச்சிருக்காங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட் எனக்கு கேட்பாங்க, ஏன் ஸ்டூடெண்ட் 0 to 15 வரையும் வச்சிருக்காங்க. உண்மையை சொல்ல போனா எனக்கும் தெரியாது, ஸ்டாண்டர்ட் நம்மளுக்கு தேவை. ஓகே, அப்ப நம்பர் சிஸ்டம்ல 3 விதமான
நம்பர் சிஸ்டம், பைனரி, டெசிமல், ஹெக்ஸாடெசிமல். பைனரியில ரெண்டே வேல்யூ தான் இருக்கும், 0 சிம்பல்ஸ். டெசிமல்ல 0 to 9, ஹெக்ஸாடெசிமல்ல 0 to 15. பட் ஹெக்ஸாடெசிமல்ல ஒரு கண்டிஷன் இருக்கு. இப்போ 0 இருக்குன்னா 1 2 3ன்னு ஒரு பீரியட் ஆஃப் டைம் 10 11 12 13 14 15 வழி முடியும். ஆனா இந்த ஹெக்ஸாடெசிமல்ல இந்த 10 என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஏன்னு, 11 என்னன்னு சொல்லுவாங்கன்னா பின்னு, 12C 13D 14E 15F வாங்க. இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல்ல வந்து. சரி, இப்போ நான் அப்கமிங் கிளாஸ்ல ஒரு நாளைக்கோ 4 மணிக்கோ A to B அப்படின்னு எழுது. A to B னா வேற அர்த்தம் போயிருமா? சரி, A to C ன்னு எழுது. ஓகே, இப்போ A to C க்கு A to C எழுதுனா நீங்க இது A to C பார்க்க கூடாது. A is equal to what? 10, 2 is equal to 2 தான், C is equal to ABC 10 11 12. அப்போ நான் A to C அப்கமிங் கிளாஸ்ல எழுதுவேன். நீங்க அது A to C பார்க்க கூடாது. நான் A to C எக்ஸால எழுதிருக்கேன் அப்படின்னா நீங்க அத என்னவா புரிஞ்சுக்கணும்னா 10 to 12 புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த டைம்ல நோட் ஓபன் பண்ணி பார்க்க டைம் கிடையாது. இப்ப நம்ம நாளைக்கு A B ன்னு எழுதுவோம். இருங்க சார் நான் திருப்பி பார்த்துட்டு வரேன், A ஓட வேல்யூ மறந்துட்டேன், B ஓட வேல்யூ மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்ப லாஜிக் கவனிச்சுக்கோங்க. டே 1 கிளாஸ்லயே நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்றோம்னா நம்பர் சிஸ்டம் பத்தி. அப்ப நம்பர் சிஸ்டம் கண்டிப்பா இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிருக்கும். நம்பர் சிஸ்டம்ல 3 நம்பர் சிஸ்டம், பைனரி, டெசிமல், ஹெக்ஸாடெசிமல். பைனரினா 0s and 1s தான் இருக்கும், வேற இருக்க வாய்ப்பே கிடையாது. டெசிமல்னா 0 to 9க்குள்ள. ஹெக்ஸாடெசிமல்னா 0 to 15 வரையும் இருக்கும். ஆனா அங்க மட்டும் ஒரு கண்டிஷன், 10 10ன்னு சொல்ல மாட்டாங்க, ஏனுவாங்க. 11 பின்னுவாங்க, 12 சின்னுவாங்க. ஏன் இதை ஏபிசிடின்றாங்க? அப்ப சுரேஷ் இப்பதான் லைன்ல வந்திருக்கு. என்னன்னா இது ஒரு ஸ்டாண்டர்ட். ஒரு சில பேர் கேட்பாங்க, என்ன சாருக்கு தெரியாததெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லிடுறாரு. இன்னொரு விஷயம், அது தேவையில்லை. படிக்கணும்னு டக்குன்னு படிச்சிடலாம், நோ நீட். சரியா? அதுக்காக நான் சொல்லி தர போது எல்லாமே ஸ்டாண்டர்ட் சொல்ல மாட்டேன், ஒரு சிலது மட்டும். இப்போ இதெல்லாம் நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்ல. 10னா ஏ தான், 11னா பி, 12னா சி, 13னா டி, 14னா இ, 15னா எஃப். சரி, இப்போ நம்பர் சிஸ்டம் பத்தி பார்த்திருக்கோம். இப்போ யாருக்குன்னா இதை பத்தி எதனா புரிஞ்சிருக்குமானா பெருசா எதுவும் புரிஞ்சிருக்காது. ஓகே, என்ன நம்பர்ன்றாரு, 0ன்றாரு, 1ன்றாரு, அவ்வளவுதான். வெயிட் பண்ணுங்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிப்போம். இப்போ இந்த ஒரு நம்பர் சிஸ்டமோட பேஸ் வேல்யூவை ஆஸ் அ நெட்வொர்க் இன்ஜினியர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் கண்டுபிடிக்கணும் நான் அப்புறமா சொல்லித்தரேன். ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகுறாருன்னா நம்பர் சிஸ்டம்னா என்னன்னு பார்த்துட்டாருன்னா அதோட பேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நான் பைனரியோட பேஸ் வேல்யூ சொல்லித்தரேன். பைனரியோட பேஸ் வேல்யூ என்னன்னா, பைனரி நம்பர் சிஸ்டம்ல 0 இருக்கு, 1 இருக்கு, வேற வேல்யூ வரத்தா அவசியமே கிடையாது, வாய்ப்பும் கிடையாது. அப்போ பைனரியோட பேஸ் வேல்யூ என்ன? 2. அப்ப இப்ப சொல்லுங்க யாருன்னா டெசிமலோட பேஸ் வேல்யூ என்ன? சூப்பர். எப்படி 10 வந்தது? டோட்டல் கவுண்ட் இங்க 0 1 மட்டும் தான் இருக்கு, அதனால 2. இங்க என்ன இருக்கு? 0 to 9. டோட்டலா கைவிட்டு எண்ணி பாத்தீங்க அப்படின்னா 10. அப்ப ஹெக்ஸாடெசிமல்ல டோட்டலா கைவிட்டு எண்ணி பாத்தீங்கன்னா 0 to 15. டோட்டல் நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா 16. அப்போ ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் ஒரு நம்பர் சிஸ்டமோட பேஸ் வேல்யூ கண்டிப்பா கண்டுபிடிக்கும். அப்போ 2ன்றது என்ன, 10ன்றது என்ன, 16ன்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இதெல்லாம் ஏன் கண்டுபிடிச்சுன்னு தெரியாது. ஓகே, கண்டுபிடிச்சுன்னு இருக்கும், ஆனா ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம்லாம் தெரியாது, படிச்சுன்னு இருக்கும். வெயிட் பண்ணு. சரி, பேஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா ஒரு நம்பர் சிஸ்டமோட பிளேஸ் வேல்யூ கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். பிளேஸ் வேல்யூ ஃபார் பைனரி நம்பர் சிஸ்டம். இப்போ பைனரி நம்பர் சிஸ்டமோட பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். சரி, நல்லா கவனிங்க. ஒரு நம்பர் சிஸ்டமோட பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போறீங்கன்னா அந்த நம்பர் சிஸ்டமோட பேஸ் வேல்யூ முக்கியம். பைனரி நம்பர் சிஸ்டமோட பேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 2. மேல போட்டு வச்சிருக்கோம்ல, பைனரியோட பேஸ் வேல்யூ 2. இப்போ அப்படியே பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ரைட் டு லெஃப்ட். 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3, 2 பவர் 4. இது வேணும்னா எவ்வளவு வேணுமோ நீங்க அவ்வளவு போட்டுக்கோங்க, உங்க இஷ்டம் தான். இப்ப நம்ம கால்குலேஷன் பண்ணணும். அப்போ ஆன்லைன் மெம்பர்ஸ் யாரெல்லாம் புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்களோ
பழைய பேட்ச் ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசா ஜாயின் பண்ணிருக்கவங்க ஆன்சர் பண்ணுங்க. வாட் இஸ் 2 பவர் 0? சாட்ல போடுங்க. சாட்ல அன்மியூட் பண்ணாதீங்க. வாட் இஸ் 2 பவர் 0? தப்பா பண்ணாலும் பரவாயில்ல, பண்ணுங்க. புதுசா ஜாயின் பண்ணிருக்கவங்கலாம் 2 பவர் 0 என்னன்னு பாருங்க. வாட் இஸ் 2 பவர் 0? பழைய பேட்சுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்புறேன். நியூ மெம்பர்ஸ் எத்தனை பேர் புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்களோ 2 பவர் 0 என்னன்னு பாருங்க. பழைய பேட்ச் போட தேவையில்ல. ஓகே, அப்போ எஸ் சுரேஷ் 2 பவர் 0 என்ன? 1 0 தானே? ஓகே, உங்க பேரு சரவணன். பழைய பேட்ச் நீங்க 2 பவர் 0வா? நான் சொல்றேன். ஓகே, அப்போ பாதி பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 2 பவர் 0 1ன்னு. ஓகே, பாதி பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 2 பவர் 0. நல்லா கவனிங்க. நான் படிக்க சொல்ல என்ன நினைச்சேன்னா 2 பவர் 0 0 தான் போடும். ஏன் அப்படின்னா 2 0s are 0. நாட் லைக் தட். திஸ் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். 2 பவர் 0 என்ன வரும்னா இந்த ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க. ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. ஓகே, எனிதிங் பவர் 0 எதனா ஒரு நம்பருக்கு மேல பவர் 0வா வந்தாவே 1 தான். சரி, இந்த நம்பர் நம்ம எப்படி போட்டோம்? பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு பேஸ் வேல்யூ மேல பவர் இன்க்ரீஸ் பண்ணணும். லெஃப்ட் டு ரைட் பண்ணக்கூடாது, ரைட் டு லெஃப்ட் பண்ணணும். அப்ப இந்த கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கும். எல்லாம் வீட்டுல சீரியல் எல்லாம் பாத்துக்கிட்டு சீசன் கிளாஸ் அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா சூப்பரா போகும். சீசன் கிளாஸ் வர ஒரு 3 நாள் போட்டோம். டெஸ்ட் எல்லாம் வைக்கிறேன், அப்ப மாட்டிப்பேன். அப்போ 2 பவர் 0 என்னன்னு கேட்டீங்கன்னா 1. எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. லாஜிக் என்னன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை நீங்க படிக்க தேவையில்ல. தட் இஸ் e பவர் n மைனஸ் 1 தரும். அது மேக்ஸ்குள்ள போயிடும். லாக் இருக்கு. அப்ப பெஸ்ட் நமக்கு ஃபார்முலா தேவையில்ல. 2 பவர் 0 என்னது? 4 பவர் 0 1 தான். 5 பவர் 0 1 தான். எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. அப்ப 2 பவர் 1 என்னன்னா 2. 2 பவர் 2 என்னன்னா 4. 2 பவர் 3 என்னன்னா 6ன்னு போடுவோம். ஆனா 6 கிடையாது. நம்மால என்ன பண்ணிடுவோம்னா 2 3 சார் 6ன்னு போடுவோம். அது பவர் அப்படின்னா 2 இன்டூ 2 4. கரெக்டா? அடுத்தது 4 இன்டூ 2 3 தடவை 2ஆல இன்டூ பண்ணணும். அப்போ 2 பவர் இங்க என்ன போட்டிருக்கோம்? 2 பவர் 3 தானே? அப்போ 8. ஓகே, சோ அதுக்கு அடுத்தது என்ன வரும்னா நீங்க 4 தடவை 2 இன்டூ பண்ணீங்கன்னா 16 வரும். ஓகே, அப்போ இந்த நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இந்த நம்பருக்கு பேர் என்ன? அதை மறந்துடக்கூடாது. நம்பரை கண்டுபிடிச்சிட்டு என்ன நம்பர் பேருன்னு மறந்துடக்கூடாது. ஆனா ஏன் கண்டுபிடிச்சோன்னு இப்போ உங்களுக்கு தெரியாது. நம்ம நெட்வொர்க் இன்ஜினியர் அப்புறம் வந்தோம். அப்ப நம்ம கனவுலாம் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் நாள் சார் ரவுட்டர் காமிப்பாரு, சுவிட்சை காமிப்பாரு, கேபிள் எல்லாம் காமிப்பாருன்னு. ஆனா அதெல்லாம் காமிக்காம நம்ம நம்பர் படிக்கிறோம். ஆனா ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம் தெரியாது. படிக்கிறோம், வெயிட் பண்ணு. அப்ப இந்த நம்பருக்கு பேர் தெரியணும். அந்த நம்பரோட பேர் என்ன? பிளேஸ் வேல்யூ. இந்த நம்பர் தெரியாம உங்களால ப்ராப்பரான நெட்வொர்க் இன்ஜினியர் ஆக முடியவே முடியாது. இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு கிளாஸ்ல சொல்லுவேன் ஏன் அப்படின்னு. அப்போ பைனரியோட பிளேஸ் வேல்யூ 1 2 4 8 16. இதே மாதிரி நீங்க டெசிமலோட பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம், ஹெக்ஸா டெசிமலோட பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். பட் நம்மளுக்கு தேவை, நம்ம நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகிறதுக்கு பைனரியோட பிளேஸ் வேல்யூ தான் ரொம்ப 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 முக்கியம். சரி, கண்டுபிடிச்சு இவரத்துக்கு ஓரமா வைங்க. இவர் முடிஞ்சிச்சு இந்த சிலபஸ். இப்போ ஒரு நெட்வொர்க் இன்ஜினியருக்கு என்ன தெரியணும்னா கன்வர்ஷன் தெரியும். என்னென்ன கன்வர்ஷன் தெரியணும்னா நான் ஒரு நம்பர் சிஸ்டம் வச்சிருக்கேன். என்னன்னா நான் டெசிமல் நம்பர் சிஸ்டம் வச்சிருக்கேன். இந்த டெசிமலை உங்களுக்கு பைனரிக்கு கன்வெர்ட் பண்ண தெரியும். நான் திடீர்னு பைனரி கொடுப்பேன், நீங்க எது கன்வெர்ட் பண்ண தெரியணும்? டெசிமலுக்கு. ஏன் இந்த கன்வர்ஷன்லாம் தெரியணும்? அப்பதான் அப்படின்னா நெட்வொர்க் இன்ஜினியர் ஆவது ஈஸி. 20 நாள் நெட்வொர்க் இன்ஜினியர் ஆக்க முடியும், 2 நாள் இன்ஜினியர் ஆக்க முடியும். இன்னும் தரமான நெட்வொர்க் இன்ஜினியர் ஆக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் டீச் பண்ணாமே நெட்வொர்க் இன்ஜினியர் ஆக்க முடியும். ஆனா அந்த பேஸ் இருக்காது. ஓகே, அப்போ இந்த கன்வர்ஷன் தெரியணும். இது இல்லாம எக்ஸா டு பைனரி கன்வர்ஷனும் தெரியணும், பைனரி டு எக்ஸா கன்வர்ஷனும் உங்களுக்கு தெரியணும். இது தெரிஞ்சவங்களால மட்டும்தான் தரமான நெட்வொர்க் இன்ஜினியர் ஆக முடியும். இதான் ஃபார்முலா என்ன பொறுத்தவரையும். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் பார்க்கலாம்.
டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன். இப்ப என்கிட்ட ஒரு டெசிமல் வேல்யூ இருக்கு. என்ன டெசிமல் வேல்யூ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 9 அப்படின்னு ஒரு டெசிமல் வேல்யூ இருக்கு. இந்த டெசிமல் வேல்யூவை நீங்க பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணணும். சரி, இதை எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னா ஒண்ணும் இல்ல. எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? புது பேட்ச் மட்டும் சொல்லுங்க. யூடியூப் சேனல் பார்த்துக்க கூடாது. யூடியூப் சேனல் பார்க்காதவங்க சொல்லணும். ஐடியா இல்லை. சரி, ஓகே. எப்படி பண்ணணும்னா எல்சிஎம் எடுப்பாங்க. ஓகே, எதுவால 2 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 எல்சிஎம் எடுப்பாங்க. அப்ப எல்சிஎம் எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் சம் ரிமைண்டர் 0 1 0. 6th or 7th ஸ்டாண்டர்ட்ல ஏதோ போட்டுருப்பீங்க எல்சிஎம் தான். அப்போ எல்சிஎம் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா டெசிமல்ல பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணலாம் ஈஸியா. பட் நம்மளுக்கு என்ன பிரச்சனை, நம்மளுக்கு மேக்ஸே ஒழுங்கா தெரியாது. நம்மளுக்கு மீன்ஸ் எனக்கு முக்கியமா. சரியா, நீங்க யாரும் கோச்சுக்காது. அப்போ எனக்கு தெரிஞ்சது அடிஷனு சப்ராக்ஷனு டிவிஷன்ஸ் ஓரளவுக்கு தெரியும். அவ்வளவுதான். அதை வச்சுதான் ஓடின்னு இருக்கு. திருதப்புன்னு எல்சிஎம் போடுங்க அப்படின்னா எனக்கு காம்ப்ளிகேட். அப்ப சொல்லித்தரவனுக்கே எல்சிஎம் தெரியாதுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை நான் எல்சிஎம் வச்சு உங்களுக்கு கன்வெர்ட் பண்ண போகுது கிடையாது. ஆனா கன்வெர்ட் பண்ண போறேன். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா ஏற்கனவே ஒரு வேல்யூ சும்மா வச்சிருக்கோம். அது என்ன வேல்யூனா என்ன வேல்யூ? பிளேஸ் வேல்யூ. இந்த பிளேஸ் வேல்யூவை வச்சுதான் இப்ப நான் உங்களுக்கு கன்வர்ஷன் சொல்லி தர போறேன். ஓகேவா? சரி, அப்போ டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் பண்ண போறோம். நல்லா கவனிங்க. எப்பெல்லாம் நீங்க டெசிமல் நம்பர் சிஸ்டம்ல ஒர்க் பண்றீங்களோ அப்பெல்லாம் ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்னா 1 octet ஈக்குவல் டு 8 பிட். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட். ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க. கேட்டாலும் எனக்கே தெரியாது உண்மையா. 1 octet ஈக்குவல் டு 8 பிட். அது என்ன சொல்றேன் 1 octet ஈக்குவல் 8 பிட்னா தமிழ்ல சொல்ல போனா ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு. அந்த பெரிய பாக்ஸ்க்குள்ள எத்தனை குட்டி பாக்ஸ் வைக்கலாம்னா 8 குட்டி பாக்ஸ் வைக்கலாம். ஒரு பெரிய பாக்ஸ்க்குள்ள 8 குட்டி பாக்ஸ் வைக்கலாமா? உங்க கையில 8 குட்டி பாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட சுரேன் என்கிட்ட 8 குட்டி பாக்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அததான் அவங்க மேல போட்டிருக்காங்க. ஒரு ஆக்டேட் இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா சுரேன் கிட்ட ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு, அதுக்குள்ள 8 குட்டி பாக்ஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். நான் உங்ககிட்ட 8 பிட் இருக்குன்னு சொன்னேன்னா சுரேன் கிட்ட 8 குட்டி பாக்ஸ் இருக்கு, ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு. So that is equal to 1 octet equal to 8 bit. இதுல 8 bit equal to 1 octet. நீங்க இந்த சீசனைசேஷன் எப்படி அட்டன் பண்ணணும்னா திடீர்னு மினிமைஸ் பண்ணிட்டேன். கிளாஸ் போயிட்டே இருக்கும், டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடும். என் ட்ரைனிங் வித்தியாசமா இருக்கும். ஓகே, கிளாஸ் போயிட்டே இருக்கும், டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ பைனரியோட பேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டா பயப்படாம சொல்ல தெரியணும். அவங்க தான் செஷனை ஒழுங்கா அட்டன் பண்ற மாதிரி விளையாட்டு கிடையாதுல்ல. ஏன்னா எப்பவுமே ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண சொல்ல ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. திடீர்னு வீட்டுல இருந்து யோசிப்போம். நானும் வந்தாலும் சரி. ஓகே, பைக்கை கீழே விட்டுருப்போம், பைக் இருக்குமா யோசிப்போம். ஓகே, டைம் பார்ப்போம், எதனா ஒரு நடக்கும் டிஸ்ட்ராக்ஷன், வாட்ஸ்அப்ல நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அப்போ அதெல்லாம் என் கிளாஸ்ல இருக்கக்கூடாதுன்றாங்கன்னா செஷன் போயினே இருக்கும், திடீர்னு கட் ஆயிடும். இந்த ஸ்கிரீன் வந்துடும். இப்ப என்னப்பா பார்த்தோன்னு கேட்பேன். யாரை வேணாலும் கேட்பேன். ஓல்டு பேட்சும் கேட்பேன், நியூ பேட்சும் கேட்பேன், ஆஃப்லைன் ஆன்லைன் தான். அப்போ பேசணும். சார் இது வரையும் நம்பர் சிஸ்டம் டீச் பண்ணீங்க, பிளேஸ் வேல்யூ வந்து டீச் பண்ணீங்க, பேஸ் வேல்யூ டீச் பண்ணீங்க, பைனரி பேஸ் வேல்யூ 2, டெசிமலோட பேஸ் வேல்யூ 10, எக்ஸா டெசிமல் வந்து 16 சார் அப்படின்னு சொல்லணும். அவங்க மட்டும் தான் நீங்க கொடுத்த காசு கட்டன் பண்றீங்கன்னு அர்த்தம். மீதி பேர்லாம் சும்மா வந்துட்டு போறாங்க அர்த்தம். வித்தியாசம் இருக்கு செஷன் அட்டன் பண்ண. சரி, அப்போ 1 octet equal to 8 பிட். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா 8 பிட்டோட பைனரி பிளேஸ் வேல்யூ ஓபன் பண்ண போறேன். கரெக்டா கவனிங்க, இது ரொம்ப 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 முக்கியமான இடம். எட்டு குட்டி பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. 8 குட்டி பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு இதுல பிளேஸ் வேல்யூ எழுதணும். சரி, பைனரி நம்பர் சிஸ்டமோட பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? பைனரி நம்பர் சிஸ்டமோட பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன போடணும்? சூப்பர் பேஸ். சூப்பர் சூப்பர். பேஸ் வேல்யூ வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப என்ன போடணும்? 2 பவர் 0. அடுத்தது 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3, 2 பவர் 4, 2 பவர் 5, 2 பவர் 6, 2 பவர் 7. சரி,
ஓகே. இப்போ அதோட வேல்யூ அந்த குட்டி பாக்ஸ்க்குள்ள எழுதிக்கோங்க. 2 power 01, 2 power 12, 2 power 24, 8, 16, 32, 64, 128. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த பாக்ஸை எக்காரணத்தை கொண்டு மறந்துடாதீங்க. இந்த பாக்ஸை வச்சுதான் நீங்க மொத்த சீசனிய கோர்ஸையும் படிக்க போறீங்க. இதான் உண்மை. இது யாருக்கும் தெரியாது. உங்களுக்கே ஏன் தெரியாது. ஆனா நான் சொல்லுது இந்த 8 நம்பர் திடீர்னு நைட் ஒரு 2 மணிக்கு சுரேஷை கால் பண்ணி 8 பிட்டோட பிளேஸ் சொல்லி சொல்லு சுரேஷ்னா, இதோ ஒரே நிமிஷம் இருங்க சார், நோட்டை பார்த்துடுறேன்னா காலேஜ் மாதிரி ஆயிடும். ஓகே, இங்க இருக்க பேராமீட்டர்ஸ் கூட நீங்க விளையாட ஆரம்பிக்கணும். கையிலேயே இருக்கணும். இப்போ ஒண்ணும் இல்ல, என்னை பத்தி எதனா சொல்லுங்க அப்படின்னா, இது வரையும் ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க, என்னை பத்தி சொல்லுவீங்க. இருங்க சுரே, நோட்டை பார்த்து படிச்சுட்டு உங்களை பத்தி சொல்ல மாட்டீங்க. அப்போ என் கூட நீங்க பழகி பார்த்துட்டீங்க. அதே மாதிரிதான் இங்க இருக்க ஒரு ப்ரோட்டோகால்ஸ் கூடவும் பழகணும். பழகலைன்னா காலேஜ் மாதிரி ஆயிடும். நல்லா யோசிச்சு பாருங்க. காலேஜ்ல நெட்வொர்க்கிங் சிலபஸ் முடிச்சிருப்பீங்க, எல்லாருமே முடிச்சிருப்பீங்க. நெட்வொர்க்கிங் ஒரு புக் இருந்திருக்கும். ஆனா அந்த புக்கை பத்தி எதுவுமே தெரியாது. ஏன்னா அவங்க கூட நம்ம பழகல, நம்ம படிச்சோம், அவ்வளவுதான். நீங்க படிக்க கூடாது, பழகணும். அப்ப இந்த 8 நம்பர் நீங்க பழகிருக்கும். பழகிட்டா என்ன ஆகும்னா, நாளைக்கு எங்க பார்த்தாலும் இந்த பிளேஸ் வேல்யூ கேட்டா, சார் 8 பிட் பிளேஸ் வேல்யூ 1, 2, 4, 8, 16, 32, 64, 128. இந்த பிளேஸ் வேல்யூ எப்படிப்பா கண்டுபிடிச்சேன்னா, சார் நம்பர் சிஸ்டமோட பேஸ் வேல்யூ வச்சு. என்னப்பா பேஸ் வேல்யூனா 2, 2 power 0, 2 power 1. ஏன்பா 2 power 7 நிறுத்திட்டீங்க? ஏன்பா 2 power 8 கண்டுபிடிக்கலன்னு கேட்டா, சுரேன் ஒரு கண்டிஷன் இருக்கு டெசிமல்ல, 1 octet equal to 8 bit. அதனாலதான் நான் நிறுத்திட்டேன். ஏன் சார், ஏன்பா அந்த கண்டிஷன் இருக்குன்னு கேட்டா, அது ஸ்டாண்டர்ட், அது நம்ம எனக்கும் தெரியாது. வெளிப்படையே தெரியாதுன்னா தெரியாது. இப்போ என்ன லாஜிக்கு, 9ன்ற டெசிமலை நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ண போறோம்? பைனரி. சிம்பிள், ஈஸியா கன்வெர்ட் பண்ணலாம். ஒண்ணும் இல்ல, இங்க இவ்வளவு பிளேஸ் வேல்யூ இருக்கா, இதுல எந்த நம்பரை பிளஸ் பண்ணா 9 வரும் பாருங்க. அப்படின்னா இதோட தேவையில்ல, உள்ள இருக்க நம்பர் பார்த்தா போதும். கரெக்டா? அப்போ எதை பிளஸ் பண்ணா 9 வரும்னா, 8ஐயும் 1ஐயும் பிளஸ் பண்ணா 9 வரும். அது எப்படி சொல்லுன்னு கேட்டுறாதீங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ 8 பிளஸ் 1 ஈக்குவல் டு 9. அப்போ 8க்கு 1 போடுங்க, 1க்கு 1 போடுங்க, ரிமைனிங் வேல்யூ எல்லாம் என்ன போடணும்? இவ்வளவுதான் டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன். இல்ல சுரேன், இது கஷ்டமா இருக்குன்னா நீங்க போய் எல்சிஎம் படிக்கணும். இவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, எல்சிஎம் போட்டாலும் இந்த ஆன்சர் தான் வரும், பிளேஸ் வேல்யூ வச்சாலும் இந்த ஆன்சர் தான் வரும். அப்போ 20 எதை பிளஸ் பண்ணா 20 வரும் பாரு. ஓகே, சூப்பர். அப்போ 16 பிளஸ் 4 ஈக்குவல் டு 20. எல்லாருக்கும் தெரியும் 16 பிளஸ் 4 ஈக்குவல் டு 20. இன்னொரு நம்பர் பிளஸ் பண்ணா 20 வரும். என்னன்னு கவனி. ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ. எஸ் எஸ் சொல்லு. இல்ல சம்டைம்ஸ் பிளஸ் பண்ண முடியாத நம்பர் வந்துச்சுன்னா? சூப்பர், என்ன நம்பர்னு பாத்துடலாம். இப்போ 20க்கு பிளஸ் பண்ணி பாருங்க. 16 பிளஸ் 4 ஈக்குவல் டு 20 வருது. இன்னொரு நம்பரை பிளஸ் பண்ணாலும் 20 வரும். என்ன நம்பர்னு பாருங்க. அடுத்தது கூகுளோட டவுட் வரும். 16 to 1. 16 to 1 19 வரும். எனக்கு 20 வரும். 16 பிளஸ் 4 20. குழந்தைக்கு சொல்லிருக்கு. ஆனா வந்து இப்ப என்னன்னா, இன்னொரு நம்பர் பிளஸ் பண்ணா 20 வரும். எதை பிளஸ் பண்ணா 20 வரும்? அப்படின்னா 16 பிளஸ் 4 ஈக்குவல் டு 20 வந்துருச்சுன்னா, வேற நீங்க எந்த நம்பரை பிளஸ் பண்ணாலும் 20 வராது. அப்ப ஏன் சுரேன் வரும்னு சொன்னீங்கன்னா, நீங்களும் எதனா செக் பண்ணணும்ல. எனக்கே போர் அடிக்குது அப்புறமா. அதனாலதான் சொன்னேன். அப்ப நிறைய தடவை செக் பண்ணி பார்த்திருப்பீங்க. செக் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒரு பாசிபிலிட்டி தான். அப்போ 16க்கு என்ன போடணும்? 1. 4க்கு என்ன போடணும்? 1. ரிமைனிங் எல்லாம் என்ன? ஓகே, அப்போ this is called as decimal to binary conversion. அப்போ 20 is equal to என்னன்னு கேட்டா 0001 0100. இப்போ பார்த்து போடுறோம், ஈஸியா இருக்கு. கரெக்டா? நாளைக்கு வர சொல்ல பார்க்காம போட சொல்லு. நாளைக்கு வர சொல்ல நோட்லாம் இருக்காது, எந்த ஸ்கிரீனும் இருக்காது. 21 டெசிமல் வேல்யூ பைனரி கன்வெர்ட் பண்ணி சொல்லுங்க. நீங்க மைண்ட்லயே இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்துட்டு, சுரேன் 21 0, நானே பார்த்துதான் சொல்றேன். 0001 0001 0101. ஓகே, சோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ரெடி ஆகணும்னா, எல்லாமே நோட்டை பார்த்து சொல்லப்படும். இன்னைக்கு நோட்டை பார்க்கலாம். ஏன் இன்னைக்கு நோட்டை பார்க்கலாம்? இன்னைக்கு புதுசா பார்க்கணும். நாளைக்கு நோட்டை பார்க்கணும்.
சரியா? ஓகே. கோகுல் கேட்ட டவுட் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. இப்போ 192 அப்படின்னு ஒரு டெசிமல் நம்பர் இருக்கு. அப்போ இத பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்ப எதை பிளஸ் பண்ணா 192 வரும்னு பாருங்க. சூப்பர். 128 64 பிளஸ் பண்ணீங்கன்னா 192 வரும். அப்போ இது ரெண்டுத்துக்கு 1 போடுங்க. ரிமைனிங் எல்லாமே வந்து 0. டூ 24. அப்போ எதை பிளஸ் பண்ணா 224 வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் மூணுத்தையும் பிளஸ் பண்ணா 128 பிளஸ் 64 பிளஸ் 32 கூட்டி பாருங்க. கரெக்டா 224 வரும். அப்போ பைனரி என்ன போடணும்? 1 1 1 0 0 0 0 0 போடணும். இதுவே உங்ககிட்ட டெசிமல் 0ன்னு கேட்டாங்க, டெசிமலே 0ன்னு கொடுக்குறாங்க, எதை பிளஸ் பண்ணா 0 வரும்? எதையும் பிளஸ் பண்ண கூடாது. அப்ப பைனரி என்ன போடணும்னா நீங்க 0 0 0 0 0 0 0 0. புரியுதா? டெசிமல் 0னா பைனரி எல்லாம் 0, எதையும் ஆட் பண்ணிட கூடாது. சரி, இப்போ நான் உங்களுக்கு டெசிமல் டு பைனரி சொல்லி கொடுத்தேன். இப்போ பைனரி வேல்யூ நான் தரேன், எல்லாமே 1, எல்லாமே 1, 8 1. இத நான் டெசிமலுக்கு சொல்லுங்கப்பா, இதோட வேல்யூ டெசிமல் என்னன்னு கேக்குறேன். என்ன வரும்? சூப்பர், அவ்வளவுதான். என்னன்னா சுரேன் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க சுரேன். ஆட் பண்ண என்ன வரும்ன்றது நம்ம கால்குலேட்டரோட போட்டுக்கலாம். அப்போ 8 1 இருக்குன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 1 plus 2 plus 4 plus 8 plus 16 plus 32 plus 64 plus 128 என்ன வரும்னா 255 வரும். நீங்க பிளஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அப்போ ஒரு ஆக்டேட்டோட மினிமம் வேல்யூ என்ன? 0. மேக்ஸிமம் வேல்யூ 255. அப்போ கூகுள் கேட்டாரு, சுரேன் பிளஸ் பண்ண முடியாத நம்பர் வந்தா என்ன பண்ணுவீங்க? அப்ப 255க்குள்ளதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்மளோட நெட்வொர்க்ல 255க்கு மேல நம்பரை யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே. இல்ல சுரேன், யாரோ டெசிமல் வேல்யூ 300ன்னு கேக்குறாங்க. ஓகே, எனக்கு என் ஃப்ரெண்டு கேக்குறாரு, நெட்வொர்க் எங்க கேட்கல, நார்மலா 300 டெசிமல், இத பைனரி கன்வெர்ட் பண்ணுன்னு கேக்குறாரு. அப்போ நீங்க ரெண்டு ஆக்டேட் ஓபன் பண்ணி இதுல 8 1 கொடுத்தா என்ன வரும்? 255 வந்துடும். அப்ப மீதி என்னன்னா, மீதி பெண்டிங்ல இருக்குல்ல, மீதி எத்தனை 45 பெண்டிங்ல இருக்கா? இப்போ 45க்கு இதுல நீங்க என்ன பண்ணணும்னா கன்வர்ஷன் பண்ணிக்கணும். அந்த மாதிரி சிசிஎன்ல வராது. அப்போ கூகுள் புரியுதுங்களா சொல்றது? புரியுது ப்ரோ, புரியுது. புரியுது ப்ரோ. சரி, அப்போ திடீர்னு கேட்பேன் எப்போ நாளைக்கு, ஒரு ஆக்டேட்டோட மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ என்ன? ஒரு ஆக்டேட்டோட மினிமம் வேல்யூ 0, ஒரு ஆக்டேட்டோட மேக்ஸிமம் வேல்யூ 255 மேல வரவே வராது. நம்ம சிசிஎன்ல அந்த மாதிரி நம்பரும் பார்க்க மாட்டேங்குது. சரி, இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா டெசிமல் டு பைனரி படிச்சிருக்கோம், பைனரி டு டெசிமல் படிச்சிருக்கோம். டவுட் இருக்கவங்க கொடுத்த 10,000 ரூபாய்க்கு கரெக்டா கேட்டு தெரிஞ்சு. ஆமா, இனிமே அது வேற பண்ண. ஆமா, அது என்ன, ஏன் பேஸ் வேல்யூ 2னா பைனரி, பைனரியில ரெண்டே நம்பர் தான், 0 இருக்கும் 1 இருக்கும். ஓகே, அதனாலதான் என்ன வருதுன்னா 2 வருது. அப்போ பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா பவர் இன்க்ரீஸ் பண்ணணும், ரைட்ல இருந்து லெஃப்ட் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா செகண்ட் கிளாஸ் ஆன்லைன் மெம்பர்ஸ் என்னோட வாய்ஸ் எல்லாம் கேக்குதா எல்லாருக்கும்? என்ன பிரச்சனை இருக்கா வாய்ஸ்ல? இல்ல ப்ரோ, கேக்குதா இல்ல ப்ரோ சார் இருக்கு. கேக்குது. No, no, இல்ல சார், கரெக்டா இருக்கு சார். இல்ல சார், கேக்குது அவ்வளவுதான் சார். கேக்குது. சரி, தேங்க்ஸ். சரி, சுரேன் சார், எஸ் எஸ் சொல்லுங்க. சார் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார். கண்டிப்பா சொல்லுங்க. சார் டாபிக் எல்லாமே சூப்பராக எடுக்கிறீங்க சார். அந்த டாபிக் ஆப்டா ரியல் டைம்ல அப்பயே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சார். ஒர்க்கிங் கண்டிப்பா சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா சொல்லிடலாம். அந்த டாபிக் ஆப்டா அப்பயே ரியல் டைம்ல சொன்னீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சார். கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். சரி, நல்லது சார். அப்போ
இந்த டெசிமல் டு பைனரி, தென் பைனரி டு டெசிமல். உங்களுக்கு தெரியும் என்னன்னா எப்படி இருக்கணும்னா, திடீர்னு டெஸ்ட் கொடுப்பேன், திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டு என்னோட மைண்டை பொறுத்து தான். இல்ல கிளாஸ் பிடிக்கல அப்படின்னா டக்குன்னு கிளாஸ் கேன்சல் பண்ணிடுவேன். கேன்சல் பண்ணிட்டு 10 நம்பர் கொடுப்பேன், டெஸ்ட் அப்பயே இருக்கும். ஓகே, அப்படியே படி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எக்ஸா டு பைனரி கன்வர்ஷன் பண்ணணும். எக்ஸா டு பைனரியும் பைனரி டு எக்ஸாம் பண்ணணும். எப்பெல்லாம் ஹெக்ஸாடெசிமல்ல ஒர்க் பண்றீங்களோ இங்க கண்டிஷன் வேற. என்னன்னா 1 ஹெக்ஸா ஈக்குவல் டு 4 பிட். இப்போ ஒரு ஒரு 30 செகண்ட் டைம் தரேன். இந்த ரெண்டு கண்டிஷனும் மனசுல ஏத்துக்கு. படிக்காது, உட்காந்து படிக்க கூடாது. மனசுல ஏத்துக்கு வேற, உட்காந்து மங்கப்பா படிக்கிறது வேற. டெசிமல்ல ஒர்க் பண்ணா 1 ஆக்டேட் ஈக்குவல் டு 8 பிட். அது மனசுல ஏத்திக்கணும். நோட்டை போட்டு எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் மனசுல ஏத்துக்கு. எப்பெல்லாம் டெசிமல் ஒர்க் பண்றீங்களோ அங்க கண்டிஷன் 1 ஆக்டேட் ஈக்குவல் டு 8 பிட். எப்பெல்லாம் எக்ஸால வந்துட்டீங்களோ நீங்க கண்டிஷன் வேற. 1 எக்ஸா ஈக்குவல் டு 4 பிட். பசங்க பண்ற நிறைய தப்பு என்னன்னா, ஒரு 5வது கிளாஸ் 6வது கிளாஸ்ல எக்ஸா டெசிமல் சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னா 8 பாக்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. ஓபன் பண்ண கூடாது. டெசிமல்னா தான் 8 குட்டி பாக்ஸ் ஓபன் பண்ணணும். எக்ஸானா நீங்க 4 பாக்ஸ் ஓபன் பண்ணா போதும். அப்போ 1 எக்ஸா ஈக்குவல் டு 4 பிட். என்கிட்ட எக்ஸா வேல்யூ இருக்கு. என்ன எக்ஸா வேல்யூ இருக்குன்னா ஏ. இப்ப நான் ஏன்னு கொடுத்துட்டேன்னா இந்த எக்ஸாவை நீங்க அழகா எனக்கு பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்ப பைனரி கன்வெர்ட் பண்ணணும்னா பிளேஸ் வேல்யூ வேணும். பைனரியோட பிளேஸ் வேல்யூ. ஆனா எக்காரணத்தை கொண்டும் 8 பாக்ஸ ஓபன் பண்ணாதீங்க. ஏன்னா இது டெசிமல் கிடையாது, இது ஹெக்ஸாடெசிமல். ஹெக்ஸாடெசிமலோட கண்டிஷனே 1 எக்ஸா ஈக்குவல் டு 4 பிட் தான். அப்போ பிளேஸ் வேல்யூ என்ன? 1 2 4 8. கரெக்டா? சரி, ஏவை பைனரிக்கு மாத்த சொல்றாங்க. ஏவோட வேல்யூ என்ன? 10. அப்ப 10னா பைனரி என்ன வரும்? 1010. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 1010 because 8 plus 2 equal to 10 இல்ல? 10. சரி, அப்போ நம்ம ஒண்ணு கண்டுபிடிக்கலாம். பிக்கும் சிக்கு மட்டும் கண்டுபிடிப்போம், மீதி தேவையில்ல. அப்போ பியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 11. சரி, இது 11, இது 12. அப்ப அடிஷன் தெரிஞ்சிருந்தா போதும். கரெக்டா? அப்ப 11 அப்படின்னா 8 9 10 11. அப்ப என்ன வரும்? 1011. சூப்பர், 1011. அடுத்து 12. 12னா 8 plus 4 12. என்ன வரும்னா 1101. called as hexa to binary conversion. ஆனா பாதி பேர் பண்ற தப்பு என்னன்னா, நீங்களே பண்ணுவீங்க அப்படி கிளாஸ்ல. hexa to பைனரினா 8 பாக்ஸ் ஓபன் பண்ணி 8 நம்பர் காமிப்பீங்க. காமிக்க கூடாது. டெசிமல் டு பைனரினா தான் 8 நம்பர் காமிக்கணும். hexa to பைனரினாவே வந்து 4 நம்பர் தான். சரி, இப்போ நான் பைனரி உங்களுக்கு தரேன். பைனரி என்னன்னா 4 பேர் 1. ஓகே, 4 1 கொடுத்துட்டு அப்போ பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் என்ன வேல்யூ வரும்? F 4 1 இருக்கு. 4 1 8 plus 4 plus 2 plus 1 என்ன வரும்னா 15 வரும். ஆனா 15 யாரும் சொல்லக்கூடாது. 15க்கு பதிலா என்ன சொல்லணும் அப்படின்னா F ன்னு சொல்லணும். சரி, அப்போ உங்களுக்கு பைனரி டு டெசிமல் கன்வர்ஷனும் தெரியணும், டெசிமல் டு பைனரி கன்வர்ஷனும் தெரியணும், எக்ஸா டு பைனரியும் தெரியணும், பைனரி டு எக்ஸாவும் தெரியணும். சரி, இதெல்லாம் ஏன் தெரியும்? இப்ப வாங்க, மேபி இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஏன் இது தெரியும்? ஏன் இது படிச்சோம்? நம்ம நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகும். நெட்வொர்க் இன்ஜினியர் ஆனா இவங்க 2 பேர் உள்ள வந்துருவாங்க. யாருன்னா ஒருத்தருக்கு பேர் ஐபி, இன்னொருத்தருக்கு பேர் மேக். இவங்க இல்லாம நெட்வொர்க்லாம் ஃபார்ம் பண்ண முடியாது. இவங்க யாருன்னு கேட்காதீங்க. இப்போதைக்கு இது படிக்கிறதுக்கு தனி கிளாஸ் வச்சிருக்காங்க. ஓகே, சும்மா நான் காமிக்கிறேன். இவங்க 2 பேர் கண்டிப்பா இருப்பாங்க. இந்த ஐபின்றது ஒரு டெசிமல் ஃபார்மேட்ல இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு இன்னைக்கு டெசிமல் நம்பர் சிஸ்டம்னா என்ன, டெசிமலோட கண்டிஷன் என்னன்னு காட்டும். டெசிமலோட கண்டிஷன் என்ன? 1 ஆக்டேட் ஈக்குவல் டு 8 பிட். அப்ப எப்பெல்லாம் ஐபில ஒர்க் பண்றீங்களோ அப்பெல்லாம் அந்த கண்டிஷன் துரத்தினே வரும். அந்த கண்டிஷன் தெரியாதவங்க மாட்டிப்பாங்க, கண்டிஷன் தெரிஞ்சவங்க சூப்பரா படிப்பாங்க. இதான் வித்தியாசம். ஓகே, அப்போ ஐபின்றது டெசிமல்னா
ஏற்கனவே டெசிமல் ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கேன்னா, அப்போ நீங்க எப்பெல்லாம் ஐபி யூஸ் பண்றீங்களோ அப்பெல்லாம் இந்த 1 ஆப்டெட் ஈக்குவல் டு 8 பிட் கண்டிஷன் எப்பவுமே இருக்கும் சீசன் கிளாஸ்ல. அதை தரமா படிச்சவங்க தரமா இருப்பாங்க, வீக்கா இருக்கவங்க அப்கமிங் கிளாஸ் புரியாது. மேக் மேக் எந்த ஃபார்மேட் அப்படின்னா, மேக் வந்து ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட். அதனாலதான் உங்களுக்கு ஹெக்ஸாடெசிமல் என்னன்னு சொல்லி கொடுத்தேன். சரி, இப்போ ப்ரெஷரா பேசுங்க. ஐபிக்கும் மேக்குக்கும் என்ன வித்தியாசம்? நான் சொல்லி கொடுத்ததை வச்சு பேசுங்க. ஐபியும் மேக்குக்கும் என்ன வித்தியாசம் காமனா கேட்கல, நான் சொல்லி கொடுத்ததை வச்சு வித்தியாசம் என்ன கண்டுபிடிச்சு. ஐபி வந்து டெசிமல், மேக் அட்ரஸ்ல வந்து டெசிமல்ஸ் நம்பர்ஸ் வரும் சார். சூப்பர் சூப்பர். அப்படின்னா நம்ம படிச்சதை வச்சுட்டு பார்க்கலாம். நம்ம படிச்சதை வச்சு கம்பேர் பண்ணா ஐபி டெசிமல்ன்றாங்க. அப்போ இதுல நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் தான் இருக்கணும், வேற எதுவுமே வராது. மேக் எக்ஸான்ட்டாங்க, அப்ப டக்குனு என் பசங்க கப்புன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப மேக்ல ஆல்பா இருக்குமா நியூமரிக்கல் இருக்குமா? ஆல்பா நியூமரிக்கல். அதுக்காக ஆல்பால போயிட்டு சுரேன்னு மேக் இருக்குமா? அப்ப என்ன இருக்கலாம்? அப்படின்னா 0 to 9 வரையும் நம்பர் இருக்கும். அதுக்காக ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் போயிட்டே இருக்காது. ஏ டு இதெல்லாம் க்ளூ நான் சொல்லாம உங்களுக்கு புரியணும். மேக் எக்ஸான்டாரா, அப்ப மேக்ல நம்பரும் இருக்கும் ஆல்பாவும் இருக்கும். அதுக்காக ஆல்பா எஸ் இசட்லாம் வராது, ஏ டு எஃப். அப்ப இனிமே நீங்க எங்க போய் ஒரு மேக்க பார்த்தாலும் நானும் காட்டுவேன். இப்ப வேணாம், இன்னைக்கு ரொம்ப சின்ன கிளாஸ் தான், கரெக்டா 8:05 முடிச்சிருவேன். அப்போ எங்க நீங்க மேக் அட்ரஸ் பார்த்தாலும் மேக்னாவே அந்த மேக்ல 2 வேல்யூ கலந்து கண்டிப்பா இருக்கும், நியூமரிக்கலும் இருக்கும் ஆல்பாவும் இருக்கும். எங்கெல்லாம் நீங்க ஐபின்னு பார்த்தாலும் கேள்விப்பட்டாலும் அங்க நியூமரிக்கல் மட்டும் தான் இருக்கும். அங்க 1 ஆப்டெட் ஈக்குவல் டு 8 கண்டிஷன், மேக் அட்ரஸ்ல 1x ஈக்குவல் டு 4 கண்டிஷன். ஓகே சரி சார், நீங்க எக்ஸா சொல்லி கொடுத்தீங்க, டெசிமல் சொல்லி கொடுத்தீங்க. ஏன்னா ஐபி டெசிமல், மேக் எக்ஸா, சந்தோஷம். ஆனா இந்த ஐபியும் மேக்கும் எனக்காக கிடையாது. இப்ப நான் சொல்லலாம் எனக்கு ஐபி இருக்குன்னு, பட் அது போய் எனக்கு ஐபி கிடையாது. எனக்கு என் பேர் தான் இருக்கு. சுரேஷுக்கு ஐபி இருக்கானா? சுரேஷுக்கு ஐபி இல்ல, சுரேஷ் வச்சிருக்க மொபைலுக்கு ஐபி இருக்கு, சுரேஷ் கட்டிருக்க ஸ்மார்ட் வாட்சுக்கு ஐபி இருக்கு. ஆனா சுரேஷுக்கு ஐபி கிடையாது. சுரேஷுக்கு சுரேஷ்ன்ற பேர் தான். அப்போ இந்த ஐபி மேக் எனக்காக கிடையாது, என்னோட நெட்வொர்க் டிவைஸ்க்காக. ப்ரோ எனக்கு டவுட் ப்ரோ. இப்போ இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி எக்ஸாக்கு ஒரு ஒரு ஃபார்முலா இருக்கு, அது மாதிரி வந்து பைனரிக்கு ஒன்று, டெசிமலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆனா பைனரிக்கு வந்து அது மாதிரி எதுவுமே இல்லையா ப்ரோ? பைனரிக்கு இருக்கு, நம்ம போகலாம். சரிங்க, ஓகே இருக்குன்னு, பட் தேவையில்லாதனால ஸ்கிப் பண்ணிட்டேன். தேவை. சரி சரி ஓகே ப்ரோ. இந்த நம்பர் சிஸ்டம்ல யார் ரொம்ப இன்டெப்தா படிப்பாங்கன்னா, கம்ப்யூட்டர் சிப் லெவல்ல ப்ரோக்ராமிங் பண்ணுவாங்கல்ல, எப்படி சொல்றது, ஒரு ப்ராசஸர் கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அந்த ப்ராசஸர் கண்டுபிடிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பைனரி இந்த நியூமரிக்கல் வேல்யூ எல்லாம் செக் பண்ணுவாங்க. இந்த அண்ட் கேட் எக்ஸ்ஆர் கேட் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஏன் படிச்சோன்னே தெரியாம அவங்கலாம் அவங்க யாரு பிராக்டிகலா படிச்சிருக்காங்களோ அவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க. ஓகே, தேவை. இப்போ ஐபிஓ மேக்கோ எனக்காக கிடையாது, என்னோட நெட்வொர்க் டிவைஸ்க்காக. ஆனா என்ன பிரச்சனைனா, இந்த நெட்வொர்க் டிவைஸுக்கு டெசிமலும் தெரியாது, எக்ஸாவும் தெரியாது. எல்லா டிவைஸுக்கும் தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், என்னது? 0. சூப்பர், 0 1 பைனரி. ஓகே, அவங்களுக்கு தெரிஞ்ச பைனரி தான். அப்ப லாஜிக் என்னன்னா, என்னதான் நான் டெசிமல்ல கொடுத்தாலும் என்ன பொறுத்தவரை தான் டெசிமல் எனக்கு புரியணும், ஹியூமனுக்கு புரியணும். என்னதான் மேக்கே கொடுத்தாலும் என்ன பொறுத்தவரை தான் அது எக்ஸா. கம்ப்யூட்டர் பொறுத்தவரை எல்லாம் பைனரி தான். ஆனா நான் கொடுத்தா அவர் எடுத்துக்க மாட்டார், அவருக்கு தெரிஞ்சது பைனரி தான். நான் போய் எக்ஸா கொடுத்தா அவருக்கு தெரியாது, நான் போய் டெசிமல் கொடுத்தா அவருக்கு தெரியாது. அப்பதான் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, நீங்க கொடுங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும். அதுக்குதான் ஒரு சொல்லி கொடுத்துருக்க கன்வர்ஷன் அப்படின்னு, சும்மா சொல்லி தரல கன்வர்ஷன். அப்ப நீங்க என்ன கொடுத்தாலும் சிஸ்டம் will do what? சிஸ்டம் will do conversion. அப்போ இப்ப கவனிங்க, நான் 10 ஒரு ஐபி தரேன். ஓகே, என்னோட ஐபி ஒரே ஒரு நம்பர். ஓகே, அதெல்லாம் அப்புறமா உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, 10 அப்படின்னு ஒரு ஐபி தரேன். என்ன பொறுத்தவரைனா என் சிஸ்டமோட ஐபி 10 அவரு 10 என்ன பண்ணுவாருன்னா 0000 1010 1248. அப்போ நான் 10 கொடுப்பேன், அவர் டெசிமல் பைனரி கன்வெர்ட் பண்ணிடுவாரு.
அப்ப அவரை பொறுத்தல என்னன்னா 0 0 0 0 1 0 1 0 தான். நான் மேக் வந்து ஏன்னு தரேன். ஓகே, இந்த சிஸ்டமுக்கு மேக் நான் ஏன் தரேன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் ஏன் தந்தா என்ன பொறுத்தவரை என் சிஸ்டமோட மேக் ஏ, அவரை பொறுத்தவரை என்ன வரும் 1248 அப்போ 1010வா? புரியுதா? அப்போ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம என்னதான் ஐபி கொடுத்தாலும் சரி, மேக்க கொடுத்தாலும் சரி, சிஸ்டமை பொறுத்தவரையும் எல்லாம் பைனரியா தான் அந்த சிஸ்டம்குள்ள போய் உட்கார போகுது. இது எல்லாம் சப்நெட்டிங் ஒரு கிளாஸ் இருக்கு, அது பெரிய டாபிக். சிசிஎன்ஏல பெரிய டாபிக். இந்த நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ், ரியல் டைம்ல வேலை செய்யற நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் கஷ்டப்படுறது வந்து சப்நெட்டிங். ஓகே, அந்த டாபிக் மேபி இங்க வேற மாதிரி எடுப்பேன் நானு. அந்த டாபிக் நல்லா புரியணும்னா இந்த நம்பர்ஸ் நீங்க நல்லா விளையாடணும். என்ன தெரியணும்னா, சார் நம்மள பொறுத்ததான் 10 உள்ள 10 இருக்காது, இதா இருக்கும். இத மாத்தனா ஆட்டோமேட்டிக்கா ஐபி மாறும். ஒண்ணும் இல்ல, இந்த சிஸ்டம்ல 0 0 0 0 1 0 1 0 இருக்கா? நான் 1011 மாத்தினா என்ன ஐபி மாறும் தெரியுமா? ஐபி 11 மாறும். கரெக்டா? ஏன்னா இங்க என்ன வரும் 1 2 4 8. அப்போ பைனரி இங்க மாத்தினா ஆட்டோமேட்டிக்கா ஐபி மாறும். ஐபி மாத்தினா ஆட்டோமேட்டிக்கா உள்ள பைனரி மாறும். சரி, அப்போ சிஸ்டம் will do a conversion automatically. No need to do a conversion manual. மேனுவலா நீங்க எந்த கன்வர்ஷன் பண்ண தேவையில்லை, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்பா. சிசிஎன்ல இருக்க 44 சிலபஸ் ஆட்டோமேட்டிக் தான். ஆனா அது ஆட்டோமேட்டிக் சொல்லிட்டு நம்ம பார்க்காம வந்துட முடியாது, நம்ம எல்லாத்தையும் படிக்கணும். புரியுதா? அவுட்புட் இப்படின்றதுல வந்துடும். ஆனா அந்த அவுட்புட் எப்படி வந்தது சொல்லிட்டு பெரிய கிளாஸ் 1.5 hour பேசுவோம். இந்த மாதிரி அவுட்புட் எடுக்கணும் 2 கமெண்ட்ல போட்டு அவுட்புட் வந்துடும். அப்ப அவுட்புட் ஈஸி, எல்லாருக்கும் தெரியும். ரியல் டைம்ல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாருக்கும் அவுட்புட் எடுக்க தெரியும். ஆனா இந்த அவுட்புட்டுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியாது. அதுக்காக தான் ஜாயின் பண்ணணும் தெரியும். சரி, அப்போ டெசிமல் டு பைனரி, பைனரி டு டெசிமல், எக்ஸா டு பைனரி, பைனரி டு எக்ஸா, பிளேஸ் வேல்யூ, இதெல்லாம் காமிச்சிருக்கோம். இதுல உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா கேளுங்க. ப்ரோ எக்ஸாக்ட் டு டெசிமல்லாம் பண்ண முடியுமா ப்ரோ? பண்ணலாம், பட் நம்மளுக்கு வேணாம், அதெல்லாம் நீடு. ஓகே, யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, சார் சொல்லி தர மாட்டாரு, நான் தேவையில்லை. ஓகே ப்ரோ. Screen blinking, I guess. அதுதான் மேபி உங்களுக்கு மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் செக் பண்ணுங்க, மீதி பேருக்கு இல்ல. உங்க நெட்வொர்க் செக் பண்ணி பாருங்க. இல்ல Sure. கிளியரா ப்ரோ இருக்கு. ஓகே, ஓகே ஷூர். சோ முடிஞ்ச அளவுக்கு ரேடியோ ஃப்ரீக்வன்சில கனெக்ட் பண்ணாதீங்க, நாளைக்கு காமிச்சிடும். நாளைல இருந்து நெட்வொர்க்கிங் கிளாஸ், இன்னைக்கு நம்பர் சிஸ்டம், அவ்வளவுதான் செஷன். இன்னைக்கு என்ன சார் ஒரு நாள் 2 hour எடுத்து பண்ணீங்களேன்னா அதெல்லாம் யோசிக்காதீங்க. பின்லாம் பண்ணல புதுசா. ஆன்லைன்ல மியூட்ல இருங்க. சரி, சோ இன்னைக்கு பார்த்த கான்செப்ட் வந்து நியூமரிக்கல் வேல்யூஸ். இந்த நியூமரிக்கல் வேல்யூஸ் வச்சு தான் நம்ம அப்கமிங் கிளாஸ்ல ஐபி மேக் எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு இன்னில இருந்து டெஸ்ட்ல ஆரம்பிச்சிடும். டெஸ்ட் கொடுக்குறேன், அதை முடிச்சுட்டு குரூப்ல அப்லோட் பண்ணுவோம். ஓகே, பழைய பேட்ச் பசங்களுக்கு இப்ப டெஸ்ட் கிடையாது. யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பண்ணலாம். ஓல்டு பேட்ச் கூட நானும் பண்ற சொல்றேன், எல்லாம் மறந்துட்டேன், நானும் இந்த பேட்ச் வந்து ஃப்ரெஷ்ஷா படிக்கிறதுனாலும் தாராளமா பண்ணலாம். ஹோம்ஒர்க் தர நோட் பண்ணி. டெசிமல் டு பைனரி 40 இந்த டெசிமல் கண்டுபிடிக்கணும். 24 78 69. ஓகே, நான் போட சொன்ன நான் ஈஸியா கண்டுபிடிச்சுப்பேன், உங்களுக்கு எல்லாம் கஷ்டமா தான் தரும். இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா டெசிமல் டு ஓகே, நான் உங்களுக்கு பிடிஎஃப் குரூப்ல அனுப்புறேன். சரியா? 40 24 78 69க்கு பைனரி கண்டுபிடி. அடுத்தது பைனரி டு டெசிமல். நான் குத்துமதிப்பா நம்பர் அடிக்கிறேன், நீங்க கண்டுபிடிங்க. எப்பவுமே ஃபேக்கல்டி ஆகிட்டா ஈஸி, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன வேணா பண்ணலாம். பசங்களை போட சொல்லிடுங்க. இது பாருங்க, நான் இஷ்டத்துக்கு தான் போடுவேன். சரி, இதெல்லாம் நான் அப்படி சொல்ல நான் பண்ணல, நீங்களும் பண்ண நல்லா இருக்கும். பைனரி டு
டெசிமல். ஓகேவா? இல்ல ஒண்ணு பண்ணுங்க, நோட் கூட பண்ண தேவையில்ல, இந்த PDF உங்க குரூப்ல வரும். சரியா? யாரும் மிஸ் பண்ணிருக்கீங்க. சரியா? இது அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸாக்ட் கண்டுபிடிச்சு அழகா உங்க குரூப்ல அப்லோட் பண்ணிடணும். என்னன்னா உங்க பேர் போட்டு. சரியா? இதெல்லாம் ஈஸி தான், பண்ணுமாலாம் எல்லாம் விட்டுறாதீங்க. எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான், எல்லாரும் பண்ணணும். எக்ஸாக்ட் டு பைனரி. எக்ஸாக்ட் டு பைனரியில AB CAF 2AC 22B. இத பாருங்க, இப்ப AB கொடுத்தா நீங்க எப்படி பண்ணணும்னா லிசன் AB கொடுத்தா ஏக்கு தனியா ஓபன் பண்ணணும், பிக்கு தனியா ஓபன். அப்ப A ஓட வேல்யூ என்ன வரும்னா 1010. தென் இதுல B ஓட வேல்யூ கண்டுபிடிக்கும். அப்ப இங்க நான் 22B கொடுத்துருக்கேன்னா அப்ப 22B நீங்க எத்தனை பாக்ஸ் ஓபன் பண்ணணும்? 3 பாக்ஸ் ஓபன் பண்ணணும். ஒரு எக்ஸா கொடுத்தா ஒரு பாக்ஸ், நான் 3 எக்ஸா கொடுத்தா 3 பாக்ஸ் ஓபன் பண்ணணும். சரி, இது எக்ஸா டு பைனரி. ப்ரோ எனக்கு புரியல ப்ரோ ஒரு வாட்டி நான் ஒண்ணு போட்டுக்கேன், நான் போட்டுக்கேன். AB கொடுத்துருக்கேன்னா அப்ப ஃபர்ஸ்ட் ஏக்கு கண்டுபிடிக்க. ஏக்கு கண்டுபிடிக்கணும்னா எக்ஸா டு பைனரி 4 பிளேஸ் வேல்யூ ஓபன் பண்ணா போதும். 1 2 4 8. அப்ப A ஓட வேல்யூ என்னன்னா 10. 10ன்னா A + 10. அப்ப 1 0 1 0. ஓகே, and then B க்கு கண்டுபிடிக்கணும். B க்கு தனியா கண்டுபிடிக்கணும். 1 ஓகே ப்ரோ 4 8. B னா 11. 11னா 1 0 1. அப்ப இங்க 22B கொடுத்திருக்கேன். அப்ப 3 ஓபன் பண்ணணும். ஓகே சரி, இப்போ பைனரி டு எக்ஸா. ஒன் ஒன் 10 1011 1010 வச்சுக்கோங்க. 1100 0011 1011. இந்த ஹோம்வொர்க்க கம்ப்ளீட் பண்ணணும். நாளைக்கு கிடையாது, நைட்டுக்குள்ள. நாளைக்குலாம் கிடையாது, இது பண்றதுக்கு சார் நாளைக்கு பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னும் 1 hour டைம் வேற இருக்கு. ஓகே, சோ அதனால இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு முக்கியமா நியூ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நான் முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்றது புது பேட்ச் தான். ஓகே, புது பேட்ச் யாரெல்லாம் பேர் இருக்கோ ஓகே எல்லாருமே கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். நைட்டு 10 o'clock வாட்ஸ்அப் குரூப்ல வந்துடும். ஓகே, அதுக்கு மேலாம் டைம் எடுத்துக்க கூடாது. நான் கண்டிப்பா திருப்பி எல்லாரும் கேட்பேன். நான் எக்ஸல் ஷீட் பார்த்துட்டு யாரெல்லாம் புது பேட்ச் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு பார்த்துட்டு எல்லாரையும் ஏன் பண்ணலன்னு கண்டிப்பா கேட்பேன். பழைய பேட்ச் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். பழைய பேட்ச் இன்னும் புது கான்செப்ட்லாம் வச்சிருக்கு. ஓகே, அப்போ கூட நீங்க பண்ணிக்கலாம். புது பேட்ச்னா இதை ஈஸியா எடுத்துக்காம இதை போட்டுட்டு ஒரு போட்டோ பிடிச்சி குரூப்ல கண்டிப்பா அப்லோட் பண்ணணும். எனி டவுட்ஸ்? சரி, நேத்து கிளாஸோட இன்ட்ரடக்ஷன் வீடியோஸும் யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டேன். இன்னைக்கு கிளாஸும் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். நீங்க எதனா இன்கேஸ் நம்பர் சிஸ்டம் லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுனாலும் இல்ல இன்னொருத்தர் பார்த்தா நல்லா இருக்கு வேணும்னாலும் யூடியூப்ல இந்த வீடியோ பார்க்கலாம். தென் என்ன டவுட் இருக்கா யாருக்குன்னா? நோ சார். சோ நாளைக்கு கிளாஸ்ல தான் நம்ம நெட்வொர்க்ல இருக்குது. இன்னைக்கு சிம்பிளா முடிஞ்சிச்சா? நாளைக்கு சிம்பிளா முடியாது. நாளைக்கு கிளாஸ் முடியறதுக்கு 9:30 ஆயிடும். நாளைக்கு பெரிய டைம். ஏன்னா நாளையில இருந்தா நான் நெட்வொர்க் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு அதே மாதிரி லாஸ்ட் சொல்ல மாட்டேன். இப்போ இன்னைக்கு கிளாஸோட ஹெட்டிங் என்ன சுரேஷ்? நம்பர் சிஸ்டம். நிறைய பேர் சிசிஎன் எடுக்கிறாங்க, கம்பேரிசன் கிடையாது, ஜஸ்ட் சேம் திஸ் இன்ஃபர்மேஷன். நிறைய சிசிஎன்ஏ நிறைய இன்ஸ்டிடியூட்ல டீச் பண்றாங்க, நிறைய ட்ரெயினர் டீச் பண்றாங்க. நீங்க ஒரு 100 ட்ரெயினர் கிட்ட சிசிஎன்ஏ அட்டன் பண்ணீங்கன்னா அதுல 10 ட்ரெயினர் மட்டும்தான் நம்பர் சிஸ்டம் டீச் பண்றாங்க. மீதி 90% ஆஃப் ட்ரெயினர்ஸ் 90% ஆஃப் இன்ஸ்டிடியூட் நம்பர் சிஸ்டம் டீச் பண்ண மாட்டாங்க. புது பேட்ச் மட்டும் சொல்லுங்க, பழைய பேட்ச் யாரும் பேசாதீங்க. புது பேட்ச் மட்டும் ஏன் டீச் பண்ண மாட்டாங்க? ஏன்னா மீதி 90 தரமான ட்ரெயினர்ஸ் தான். ஓகே, அவங்கள வீக்கு அப்படிலாம் கிடையாது. அவ்வளவு தரமான ட்ரெயினர்ஸ், பெரிய பெரிய இன்ஸ்டியூட் நான் சொல்றது. ஓகே, பெங்களூர்ல இருக்க நெட்வொர்க் கிங்ஸா இருக்கட்டும், நெட்வொர்க் ரைசான்ஸா இருக்கட்டும், பெரிய பெரிய இன்ஸ்டியூட் பத்தி பேசணும். நம்பர் சிஸ்டம் டீச் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஒரு 90 ஃபிளேவர்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூட்ஸ். ஏன் நினைக்கிறீங்க? என்ன தெரிஞ்சு அப்படின்னா சுரேஷ் என் கிளாஸ் எதுவும் அட்டன் பண்ணியா? இல்ல சரி, ஏன்னா என்ன கேட்டாலும் ஆன்சர் பண்ணிருக்கியா?
இது என்ன தெரியுமா? 90% ஆஃப் இன்ஸ்டியூட் ட்ரெயினர்ஸ் இதை டீச் பண்ணவே மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா, ஒண்ணும் இல்ல. உங்க வீட்டுல யாருன்னா குட்டி பசங்க இருந்தாங்க அப்படின்னா 6th 7th 8th படிச்சிருந்தாங்கன்னா அவங்க நோட்டை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு கிளாஸ் அட்டன் பண்றீங்களா, இது 6வதுல உங்களோட புக்ல இருக்கும். நம்மளும் 6வது 7வதுலாம் படிச்சுட்டு தான் வந்திருப்போம். ஓகே, அதனால ஒரு சில ட்ரெயினர் என்ன யோசிப்பாருன்னா, எதுக்கு டீச் பண்ணணும்? 6th படிக்காம இங்க சீசன் உட்கார போறாங்க யாருன்னா? அதனால ஒரு 90% ஆஃப் ட்ரெயினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்பர் சிஸ்டம் டீச் பண்ண மாட்டாங்க. டைரக்டா கிளாஸ் வந்து நெட்வொர்க் அடிச்சிடுவாங்க. அப்படி அடிக்கிறதுனால என்ன பிரச்சனைனா, யாரெல்லாம் ஸ்கூலிங் நல்லா பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு சீசனே தரமா போகும். யாரெல்லாம் ஸ்கூலிங்ல வீக்கா இருக்காங்களோ, நான்லாம் மொக்க ஸ்கூலிங், காலேஜ்ல மொக்க தான். அப்போ என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு, முக்கியம் என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு நல்லாதான் கிளாஸ் போகும். 12வது 13வது கிளாஸ்ல என்ன சொல்றாருன்னு புரியாது. எப்போனா 13வது கிளாஸ் புரியாது. எனக்கு அப்படிதான் ஆச்சு. அப்போ அதனாலதான் நாங்களாம் என்ன பண்ணிட்டோம், நான் டிசைட் பண்ணதும் என்னன்னா, ஸ்கூல் நீங்க படிச்சிருக்கீங்களோ இல்லையோ, காலேஜ் படிச்சீங்களோ இல்லையோ, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாது. என் கிளாஸ்ல பேசிக்ல இருந்து இருக்கும். நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டை வேணா இருங்க. ஓகே, எக்கனாமிக்ஸ் படிச்சிருங்க, ஹிஸ்டரி படிச்சிருங்க, என்ன வேணா டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டோ, அதர் டிபார்ட்மெண்ட்டோ, டெய்லரா இருங்க, கார் டிரைவரா இருங்க, என் சிலபஸ் இங்க வந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாமே புரியும், கண்டிப்பா புரியும். அதனாலதான் உங்க ஸ்கூல்ல நான் பார்க்க மாட்டேன். நம்பர் சிஸ்டம் படிக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, நான் சொல்லி தருவேன். ஓகே, பைனரி காம்பினேஷன் அப்கமிங் கிளாஸ்ல பாருங்க. இதெல்லாம் 000 001 உங்க ஸ்கூல்ல காலேஜ்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. 100 இதெல்லாம் எனக்கு காலேஜில் புரியவே இல்லை, எனக்கு ஸ்கூல்லையும் புரியவே இல்லை, நான் ஃபெயில் இதெல்லாம். அதனால நான் என்ன பண்ணேன்னா, என்ன மாதிரி யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் கிளாஸ்ல இந்த பைனரி நம்பர் எப்படி எழுதுறதோ நானே சொல்லித்தரேன். இப்ப என் கிளாஸ் மட்டும் கரெக்டா கவனிங்க. தென் அதே மாதிரி கண்டிஷன் என்னன்னா, என்னோட சிசினே கிளாஸ் அட்டன் பண்ண சொல்ல வேற யாருக்கிட்டையும் சிசினே படிக்க முடியாது இப்போதைக்கு. அப்புறமா படிச்சுக்கணும். ஏன்னா யூடியூப்ல ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ட்ரெயினரோட கிளாஸ் படிப்பீங்க. அப்படி படிக்க கூடாது. ஓரலாம் நான் சொன்னது லைட்டா தப்பு மாதிரி தெரியும். இப்போ ஃபண்டமெண்டல்ல இப்ப நான் சொன்னதை போயிட்டு இன்னொரு ட்ரெயினிங் காமிச்சீங்கன்னா, சுரேஷ் சார் சொன்னது தப்பு மாதிரி தெரியும். அங்க வந்து இங்கே படிச்சீங்கன்னா அவர் சொன்னது தப்பு மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்றது மட்டும் தான் படிக்கணும். 40 நாள் முடிச்சுட்டு அப்புறமா நீங்க எந்த ட்ரெயின் எடுத்து படிச்சாலும் இன்னும் சூப்பரா இருக்கும். சரியா? டிசிஷன் ஆஃப் நம்ம நாளைக்கு கிளாஸ் கரெக்டா ஒரு 7:15 ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுக்காக நீங்க 7:15 தான் சொல்லிட்டு 7:20 வராது. ஓகே, ஒரு சில பேர் ரொம்ப லேட்டா வரீங்க, பிகாஸ் ஜாப் எல்லாம் முடிச்சுட்டு லேட் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு கிளாஸ் 7:05 ஸ்டார்ட் பண்ண பார்ப்பேன். நீங்க 7:05 எல்லாருமே வந்துருங்க. இன்னைக்கு இது போதும். நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். That's all. Thank you. Bro, Thank you, sir. hello. Yes. Thank you, sir. Thank you. Bro, Sadish.